வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் செல்லப்போகும் இடம் இராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆன்மீக மையம் ராமநாத சுவாமி கோயில் ராமேஸ்வரம். இது வெறும் ஒரு கோயில் அல்ல, இது வால்மீகி இராமாயணத்தில் எழுதிய ஆதிகால வரலாறு. வீடியோ முழுவதும் பாருங்க, நீங்கள் இந்த கோயிலை நேரில் காண வேண்டும் என தோன்றும். ராமநாத சுவாமி கோவில் வரலாறு. இடம் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம், தமிழ்நாடு. கோயில் தெய்வம் சிவபெருமான், ராமநாத சுவாமி, பார்வதி அம்மன், பார்பதவல்லி. 1. இக்கோயிலின் பெயர் எப்படி வந்தது? இக்கோயிலில் இறைநாயகன் ராமநாத சுவாமி என்பதன் பொருள் ராமன் என்பவர் ஸ்ரீராமர். நாதன் என்பது ஆதிபதி அல்லது இறைவன் என்ற அர்த்தம். ஆகவே ராமர் வழிபட்ட சிவபெருமான் என்பதால் ராமநாத சுவாமி என பெயர் பெற்றார். இக்கோயில் ஏன் முக்கியம்? இது இந்து சமயத்தின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. சிவபெருமானின் மிக முக்கிய தலங்களில் ஒன்றாகவும் சைவர்கள் மற்றும் வைஷ்ணவர்களின் புனித கூட்டுத்தலமாக அமைந்துள்ளது. ராமாயணம் சம்பந்தமான வரலாறு. ராமாயணத்தில் இந்த இடத்திற்கு கதை, ராவணனை கொல்வதற்கு முன்னர் இராமர் சிவபெருமானை வழிபட விரும்பினார். 1000 லிங்கங்களை கொண்டு வழிபட சொன்னார் நாரதர். அனுமன் காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டுவர சென்றார். ஆனால் அனுமன் திரும்புவதற்குள் நேரமாகிவிட்டதால் சீதையுடன் கடலில் மணலால் ஒரு சிவலிங்கத்தை இராமர் அமைத்தார். அதைத்தான் ராமலிங்கம் என்றும் அழைக்கிறார்கள். பின்னர் அனுமன் கொண்டு வந்த லிங்கமும் அருகே நிறுவப்பட்டது. அது விசாரணை லிங்கம் என அழைக்கப்படுகிறது. கோயில் கட்டட வரலாறு. முதலில் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் சிறிய அளவில் கட்டப்பட்டது. பின்னர் சேதுபதி மன்னர்கள், ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவர் பல நூறு ஆண்டுகள் கோயிலின் வளர்ச்சிக்கு துணை புரிந்தனர். 17ஆம் நூற்றாண்டில் கோவில் மிகப்பெரிய வளமாக பரவியது. கட்டிட சிறப்பு. இந்தியாவின் மிக நீளமான துளைகள் கொண்ட கோயில் இதுவே. நடைபாதையின் நீளம் சுமார் 1220 மீட்டர். தூண்கள் சுமார் 1200+ கழிச்சு தூண்கள். கோயிலின் கட்டிடக்கலை திராவிட நாகரீகத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. 22 தீர்த்த கிணறுகள். கோயிலுக்குள் உள்ள 22 தீர்த்த கிணறுகளில் நீராடுவதால் பாவ நிவாரணம் ஏற்படும் என நம்பப்படுகிறது. ஒவ்வொரு தீர்த்தமும் தனி வரலாற்றும் புனித தன்மையும் கொண்டது. அக்னி தீர்த்தம் கடற்கரை பகுதி முக்கிய தீர்த்தம். தரிசன சிறப்புகள். ராமலிங்கம் சிறப்பு லிங்கம், ராமர் வழிபட்டது. விசாரணை லிங்கம் அனுமன் கொண்டு வந்தது. பசுபதீஸ்வரர், நடராஜர், விநாயகர், பர்வதவல்லி அம்மன் மற்றும் பல மூர்த்திகள். புனித யாத்திரை சேது யாத்திரை. வாரணாசிக்கு செல்வதற்கு முன்பு ராமேஸ்வரத்தை தரிசிக்க வேண்டும் என்பதே சில இந்து மத நம்பிக்கைகள். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீரூத்தலமாகும். முக்கிய சிறப்புகள். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. இக்கோயில் இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது சிவபெருமானின் திருமேனியில் சக்தியின் திருநிலையை குறிக்கிறது. இராமன் வழிபட்ட இடம். ஸ்ரீராமர் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டுவிட்டு திரும்பும்போது சிவனுக்கு பரிகாரம் செய்ய இங்கு சிவலிங்கம் அமைத்து வழிபட்டதாக புராண கதை கூறுகிறது. அதிக நீளமான பிரகாரங்கள். இந்த கோயிலில் உள்ள சுற்றுச்சுவர் நடைபாதைகள் உலகிலேயே மிக நீளமானதாக கருதப்படுகிறது. சுமார் 1212 மீட்டர்கள் வரை நீளமானவை. அக்னி தீர்த்தம். கோயிலுக்கு முன்பாக உள்ள பசுமை கடற்கரை பகுதியில் உள்ள தீர்த்தம் புனித நீராடலுக்கு மிக முக்கியமான இடமாகும். பாவ நிவாரணத்திற்காக பக்தர்கள் இங்கு நீராடுகிறார்கள். 22 தீர்த்த குழிகள். கோயிலுக்குள் உள்ள 22 தீர்த்தங்களில் ஒவ்வொன்றிலும் தனித்துவமும் மதிப்பும் புனிதமும் உள்ளது. இவை அனைத்திலும் நீராடுவது பாவ நிவாரணமாக நம்பப்படுகிறது. திருக்காலத்திலிருந்து வழிபாடு. சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அரசு, மராத்தியர்கள் என பல அரசு மற்றும் ராஜாக்கள் இந்த கோயிலை மேம்படுத்தியுள்ளனர். இக்கோயில் முழுவதும் திராவிட நாகரிகத்தில் அமைந்துள்ளது. உயரமான கோபுரங்கள், தூண்கள் மற்றும் சிற்பங்களுடன். சிவன் விஷ்ணு சமன்பாடு. ராமர் விஷ்ணு அவதாரம் சிவனை வழிபட்டதை இது எடுத்துக்காட்டுகிறது. இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு பெரிய சின்னமாக உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தீர்த்த ஸ்நானத்தால் புனிதமடைந்த ராமேஸ்வரம் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடம் பிடிக்கட்டும். ஓம் ஹரஹர மகாதேவ். ஸ்ரீ ராமஜெயம்.